நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை எல்லாருமே நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், செல்வத்தோட இருக்கணும். அதே நேரத்தில ஒரு விஷயத்தில வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசையும், விருப்பமும் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில நெறைய பேர்ட்ட திறமையும், அறிவுத்திறனுமே ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு விஷயத்தில அவங்க கோட்ட விட்டுருவாங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறத அவங்களால அடைய முடியாது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த தயக்கம் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்கள வாழ்க்கையில முன்னேற விடாம எப்பவுமே பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த தயக்கம் ஏன் வருது? எப்படி வருது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதே நேரத்தில வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாவும் இருக்கும். ஏன்னா, இந்த தயக்கம் அப்படிங்கிற விஷயம் தான் நெறைய பேர வெற்றி பெற விடாம அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு செயல செய்ய விடாமலும் தடுக்குது. அந்த தயக்கம் ஏன் வருது? எந்த நேரத்துலலாம் வரும்? அதை எப்படி நம்ம மனசுலருந்து அகற்றி, அதற்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த செயல் செய்யக்கூடிய ஒரு ஊக்கமான, உற்சாகமான ஒரு விஷயத்த நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அப்போ தயக்கம்னா என்ன? தயக்கம் ஏன் வருது? அதாவது ஒரு செயல நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும். அதே நேரத்தில அத நேத்தையே நம்ம நினைச்சிருப்போம். இன்னைக்கு அடுத்த நாள் காலையில இத தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா, அந்த காலையில செய்ய விடாம நம்மள தூக்கத்திலேயே வச்சிருக்கோம். இல்ல அப்படின்னா, வேற மொபைல் பார்த்துக்கிட்டோ ஏதோ ஒரு கவனத்த திசை திருப்பி அந்த செயல செய்ய விடாம பண்றது தான் இந்த தயக்கம். அதாவது அந்த தயக்கம் அப்படிங்கிறது வந்துச்சுனாலே, அங்க நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சோம்பேறித்தனமான அந்த தயக்கம் தான். அப்ப இந்த தயக்கத்த எப்படி தான் போக்குறது? அப்ப இந்த தயக்கம் வந்துச்சுன்னா, அடுத்து என்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த தயக்கம் மெயினா பயம் வரும், குழப்பம் இது எல்லாமே காரணமா தான் இருக்கும். அப்ப இந்த பயமும், குழப்பமும் வந்தாச்சு அப்படின்னாலே, நம்மளால அதிகமா சிந்திக்க முடியாது. ஒரு செயல செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட, அங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தயக்கங்கிறது தடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நெனைச்சா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு நடைப்பயிற்சி போணும் அப்படின்னு நம்ம நெனைச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ அந்த இடத்துல ஈவினிங்கே போலான்னு நெனைப்போம். சரி கொஞ்ச நேரம் மத்தியானம் தூங்கிட்டு, சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிரலாம், வாக்கிங் போயிரலாம் அப்படின்னு நெனைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்போம். எந்திரிச்சுட்டு மொபைல பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்ல வேற ஏதோ டிவிய பார்த்துக்கிட்டு, நம்ம கவனம் வேற பக்கம் திசை திரும்பிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த செயல செய்ய விடாம இருக்கிறது தான் தயக்கம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தயக்கம் முதல்ல வரக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தோல்வி பயம் அப்படிங்கிறது தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதில தோல்வி அடைஞ்சிருப்போம். இல்லன்னா அத பாதியிலேயே ட்ராப் பண்ணியிருப்போம். அந்த மாரி இருக்கும்போது தான் நம்ம அடுத்தால ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த தயக்கம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒட்டிக்கிடும். அப்ப இந்த தயக்கம் வந்த உடனே என்ன செய்யும் அப்படின்னா, அதான் இப்போ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஒரு மேடை ஏறி ஒரு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு இன்டர்வியூவா போம்போதும் சரி, எதுவா இருந்தாலும் அப்ப அந்த தயக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயத்த, கவலைய, அதே நேரத்துல ஒரு குழப்பத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த 2 மனசு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அத மாரி ஒரு தோல்வி அடைஞ்சிருவோமோ! இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு ரன்னிங்கே போணும், இல்ல ஒரு டான்ஸ்லயே கலந்துக்கணும், மேடை ஏறி டான்ஸ் ஆடணும், 10 பேர் முன்னாடி ஆடணும் அப்படின்னு நெனைச்சிருப்போம். ஒரு காம்படிஷனா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லும் அப்படின்னா, ஐய்யயோ! இது 10 பேர் முன்னாடி நம்ம டான்ஸ் பண்ணணுமே, இல்ல இது அட்டெண்ட் பண்ணணுமே, இல்ல நம்ம தோத்துட்டா நம்மள பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்மள ஒரு மாரிலாம் நினைப்பாங்களா? அப்படின்னு சொல்லி, நம்மள நாமே தாழ்த்தி நெனச்சுக்கிறது. இந்த விஷயம் தான் மெயினான ஒரு காரணம் தயக்கத்துக்கு அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மனச பாதிக்கும். அப்போ இந்த மாரி நம்மள நாமளே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்களும் நம்மள மேல உள்ள பார்வை எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு தாழ்வான பார்வையா தான் இருக்கும். அதனால எப்பவுமே நம்மள உயர்வா பார்க்கணும். நம்ம மனசுக்குள்ளேயே உயர்வா நம்மள நெனச்சுக்கணும். மற்றவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நம்மள எப்படி நினைக்காங்க? ஏன்னா நம்ம நடந்து போயிட்டுருப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு சொல்லும். ஓ! நம்மள பத்தி அவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு. அவங்களுக்கு நெனைக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனா நம்ம தான் அவங்கள அந்த நேரத்துல நெனச்சுக்கிட்டு இருப்போம். அந்த அந்த மாரி எண்ணங்களையும், அந்த தயக்கம் வரக்கூடிய சூழ்நிலைய நம்ம தூர அகற்றணும். அப்ப இந்த தயக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எந்த மாரியான ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, அதாவது வெற்றி வாய்ப்புகள இழக்க வைக்கும். எப்பல்லாம் வெற்றி வருதோ, அத இந்த தயக்கம் அப்படிங்கிறது இழக்க வச்சுரும். அதே நேரத்தில நம்மளோட திறமைகள நிரூபிக்க விடாது. நம்ம ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும், இந்த தயக்கம்னு இருக்கிறதுனால நம்மளால தெளிவா செய்ய முடியாது. அப்புறம் நம்மள நாமளே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கும். நெகட்டிவ் தாட்ஸ அதிகமா கிரியேட் பண்ணும். முக்கியமா தயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தோல்வியே கிடையாது. அது என்னன்னா, ஒரு முயற்சி செய்ய விடாம ஆக்கக்கூடியது தான் இந்த தயக்கம் அப்படிங்கிறது. அதனால இந்த
தயக்கத்தை எப்படி நம்ம வந்து கடந்து போகலாம்? இல்ல இத எப்படி வந்து நம்ம அகற்றலாம் நம்ம மனசுல இருந்துன்னு பார்த்தா, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிச்சாகணும். அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு வாக்கிங் போணும், இல்ல ஜாக்கிங் போணும் அப்படின்னு நெனச்சா, ஒரு 1 ஹவர் போணும்னு நம்ம முன்னக்கூட்டியே பிளான் பண்ணோம்னா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் போலாம், ஒரு 10 மினிட்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணணும். இல்ல ஒரு புக்க இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நெனச்சா, ஒரு 5 பக்கம் படிக்கலாம். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு செயலா மாறிரும். அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த செஞ்சுட்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிரும். அப்ப அதுக்கப்புறம் அந்த தயக்கம் அப்படிங்கிறதே வராது. அதே மாரி நம்ம மனக்கண்ணாலே நம்மள வந்து நம்மளே நம்மகிட்ட வந்து ஒரு செல்ஃப் டாக் மாரி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு நெனச்சாச்சு, அத செஞ்சு தான் ஆகணும். இப்ப இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து பண்ணும்போது அப்ப தயக்கங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா அந்த தயக்கம்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தூர தூக்கி எறிஞ்சிரணும். இந்த விஷயம் என்ன பரவால்ல இன்னைக்கு என்ன மாட்டு பொங்கலா இருந்தா என்ன? இந்த வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நெனச்சாச்சு, பண்ணிருவோம். அதே மாரி மற்றவங்க என்ன நெனைப்பாங்க? நம்ம வீடியோ பத்தி வேற ஏதாவது பேசுவாங்களா? அப்படின்னா, அத கமெண்ட்ஸ்லயே சொல்லப் போறாங்க. அத நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அப்படிங்கிற மைண்ட் செட்டப் தான் வந்தாச்சு. அப்ப இந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்மள வந்து வெற்றி பாதைக்கு கண்டிப்பா கொண்டு செல்லும். அதே நேரத்தில மனசுல வந்து ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே அதான் சொல்றது தான். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள விட்றாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது முடியாது. இல்லன்னா ஒரு பயம் கலந்த எண்ணம். இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு ட்ரெயின நம்ம பிடிக்க போறோம். அப்ப பிடிக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிப்போம். எப்படி அப்படின்னா, ட்ரெயின் டயத்துக்கு வருமா? டயத்துக்கு போகுமா? அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுக்கிட்டு இருப்போம். ட்ரெயின் கரெக்ட்டா வரும், கரெக்ட்டா கொண்டு விடும் அப்படிங்கிற மாரி ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னாலே, நமக்கு வெற்றி வந்து எல்லா விஷயத்திலயும் நடந்துகிட்டே இருக்கும். இத மாரியே நீங்க வந்து வெற்றிய அடையறதுக்கான நேர்மறையான எண்ணங்கள், இந்த தயக்கம் இதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கங்க. தயக்கத்த வந்து அகற்றுங்க மனசுல இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா வந்து அந்த பெல் பட்டனையும் கூடவே கிளிக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.